முருகன் சூரபத்மனை வென்ற பிறகு எங்கு சென்று அரசாண்டார் தெரியுமா? இதை பற்றி தெரிந்து கொள்வோம் வாங்க. பண்டைய காலத்தில் சூரபத்மன், தாரகாசுரன், சிம்ஹமுகன் ஆகிய அசுரர்கள் மகாவிஷ்ணுவின் அருளால் பேராற்றல் பெற்றனர். தமது சக்தியை ஒழுங்காக பயன்படுத்தாமல் அவர்கள் தேவர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். இந்த பிரச்சனையால் தேவர்கள் சிவபெருமானிடம் புகாரளித்தனர். இதனை தீர்க்க முருகன் தோன்றினார். அவர் இந்திரன் தலைமையிலான தேவர்கள் கூட்டத்திற்கு தெய்வீக சக்தியுடன் உதவினார். சூரபத்மனை வெற்றி கொண்டு முருகன் தனது இராஜாங்கத்தை திருப்பரங்குன்றத்தில் ஏற்படுத்தினார். இந்திரன் மகள் தேவயானி முருகப்பெருமானின் வீரத்தைக் கண்டு முருகனை மணந்து கொள்ள விரும்பினார். இந்திரனும் இதனை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். சிவபெருமானும் பார்வதியும் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து முருகனின் திருமணத்தை நடத்தினார்கள். அன்று முதல் திருப்பரங்குன்றம் முருகனின் திருமண தலமாக வழிபாடு பெறுகிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு முருகன் கோவில் வரலாறுடன் சந்திப்போம்.